Hi my dear students, welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். Given that HCF of 306, 657 is equal to 9. இங்கே நமக்கு pairs of integers கொடுத்துருக்காங்க. pairs of integersக்கு HCF கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வரும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. 9 அப்படிங்கிறது givenல கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன find out பண்ணணும்? Find LCM for pairs of the integers. என்னென்ன நம்பர்ஸ்க்கு 306, 657ங்கிற நம்பருக்கு LCM நம்ம find out பண்ணணும். இதுக்கு prime factorization எடுத்து நம்ம பண்ணணும்னு வேண்டாம். நம்ம செகண்ட் கொஸ்டின்ல எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் கொஸ்டின்ல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருப்போம். LCM into HCF is equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா என்ன பார்ப்போம்? நம்ம கொஸ்டின்ல கொடுத்தது தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பருக்கு நமக்கு தெரியும். HCF ஓட வேல்யூ தெரியும். என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும்? LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது வேண்டாம். அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் சம்லயே நம்ம பார்த்துருப்போம். LCM into HCF is equal to product of two numbers அப்படின்னு. இப்போ சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சம்ம சொல்யூஷன் போட்டு நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் எழுதிக்கலாம். கிவன் HCF of 306, 657 is equal to 9. இப்போ நம்ம செகண்ட் சம்ல வெரிஃபிகேஷன்ல பார்த்திருப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். LCM into HCF is equal to product of two numbers. LCM வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். LCM வேல்யூ தெரியாதனால அந்த LCM நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இன்டு HCF ஓட வேல்யூ, இந்த ரெண்டு நம்பருக்கு HCF வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 9. அப்பனா அதோட வேல்யூ தெரியும். 9 அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா கொஸ்டின்ல கொடுத்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும். 306 into 657. இப்போ LCM ஓட வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும். அப்ப LCM மட்டும் நான் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறேன். இந்த 9 நான் ஆப்போசிட் சைட்ல கொண்டு போறேன். மல்டிபிகேஷனுக்கு ஆப்போசிட் என்னது? டிவிஷன். அப்போ இந்த நம்பரை நம்ம மேல அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு 9 மல்டிபிகேஷன்ல இருக்கு லெஃப்ட் சைட்ல. அப்ப ரைட் சைட்ல வரும்போது எனக்கு எப்படி ஆயிரும்? டிவிஷனா மாறிடும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிட்டா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும்? LCMோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ கீழே 9 இருக்கு. மேல உள்ள நம்பர் 3 டேபிள்ல வருமான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு தென் மல்டிப்ளை பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா இந்த நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பரா ஆயிரும். இப்போ மல்டிபிகேஷனுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். கீழே 9ங்கிற வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு நான் ட்ரை பண்றேன். 306 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மால் டேபிள்லயே பார்ப்போம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 டேபிள் என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 plus 0 we get 3. 3 plus 6 we get 9. Sum of the digits ஓட வேல்யூ வந்து எனக்கு 3 டேபிள்ல வந்தா this whole நம்பரும் 306 எனக்கு என்ன டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல கண்டிப்பா வரும். அப்ப கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ல 9 எப்போ வரும்? How many times? 3 times. 3 டேபிள்ல 3 எனக்கு எப்போ வரும்? 1 time. இந்த 0 வருதா? 0 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் 6ங்கிற நம்பர் இருக்கு. 6ங்கிற நம்பர் 3 டேபிள்ல எப்போ வரும்? How many times? 2 times. 306 நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு எத்தனாவது டைம்ஸ் வரும்? 102. 102 into 3 we get 306. So ரிமைனிங் நம்பர்ஸ் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல. நமக்கு கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு? 102 into 657 கீழே 3. அகைன் 3 டேபிள்ல கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 1 plus 0 1.
1 + 2 3. அப்போ இந்த இந்த 102வ நான் பிளஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 3 டேபிள்ல வருது. சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அப்போ 102ங்கிற நம்பரும் எனக்கு 3 டேபிள்ல வரும். கேன்சல் பண்ணலாம். 3 ஹவ் மெனி டைம்ஸ்? 1 டைம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் நம்ம எடுத்துக்க முடியாது. 1ங்கிற நம்பர் வந்து எனக்கு பிலோ 3யா இருக்கு. அப்ப நான் 2 டிஜிட்ஸ் எடுத்துப்பேன். 10 எடுத்துக்கலாம். 10 3 டேபிள்ல வருமா? வராது. 10க்கு பிஃபோர் நம்பர் இஸ் 9. 9 3 டேபிள்ல வருமா? எஸ். ஹவ் மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். 9க்கு தான் நான் 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. 1ங்கிற நம்பர் அடுத்த டிஜிட்க்கு போயிரும். அந்த 1ம் 2னா தட் இஸ் 12. 12ங்கிறது 3 டேபிள்ல ஹவ் மெனி டைம்ஸ் வரும்? That is 4 times. So 34 3s are we get 102. So remaining எழுதிக்கலாம். Denominatorல இங்க நமக்கு 1 இருக்கு. So அது consider பண்ண வேண்டாம். 34 into 657. Okay. நம்ம இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு LCM ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிக்கர் நம்பரை நம்ம மேல போட்டுக்கலாம். 657 கீழே 34 we have to multiply. 4 7s are 28. 8 இங்க போட்டு 2 வந்து எனக்கு என்ன வரும்? கேரி. 4 5s are 20. 20 plus 2 22 2 and 2 carry. 4 6 are that is 24. 24 plus 2 26. 4ங்கிற நம்பரை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணணும்? 3ங்கிற நம்பர். 3 7s are 21. 1 இங்க போட்டு 2 carry. 3 5s are 15. 15 plus 2 that is 17. 1 carry. 3 6 are 18. 18 plus 1 19. So இந்த ப்ராடக்ட்ஸை ப்ளஸ் பண்ணலாம். 8 எனக்கு அப்படியே வந்துடும். 2 plus 1 3. 6 plus 17 13. 1 carry. எனக்கு மேல இங்க 1 இருக்கு, இங்க 9 இருக்கு. 9 plus 1 10 வந்துரும். 10 plus 2 that is 12. 1 carry. 1 plus 1 2. So final answer நமக்கு என்ன வந்திருக்கு? 22,338 is the LCM value. So very easy. HCF ஓட வேல்யூ அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. HCF வேல்யூ கொடுத்துட்டா நம்ம LCM வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி ஜஸ்ட் மல்டிபிகேஷன்ல உள்ளது எனக்கு அந்த ஆப்போசிட்ல போனா டிவிஷன்ல மாதிரி நார்மல் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணி மல்டிபிகேஷன் பண்ணா எனக்கு LCM ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வெரி ஸ்மாலஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். Thank you for watching.